மாயா வந்துருவாங்களா? கண்டிப்பா அவ வந்துருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஆதாரத்தை கொடுக்கலனா தீர்ப்பு நமக்கு சாதகமா வரவே வராது. என்ன ஜானகி, இன்னும் அந்த மாயா வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்க? இல்லாத கார்த்திக்க அவ எங்க இருந்து கூட்டிட்டு வர முடியும்? உன் மருமகம் பண்ண கொலைக்கு நீ பழி ஏத்துக்கிட்ட. ஆனா எங்க கார்த்திக் இறந்து போனது உண்மை. அதுக்கு காரணம் உன் குடும்பம். அதுக்கான தண்டனைய நீ அனுபவிக்க போற. புவனேஸ்வரி, இந்த கோர்ட்ல நீ ஜட்ஜ் இல்ல, தீர்ப்ப நீ சொல்லாத. ஜட்ஜே அந்த தீர்ப்பை தான் சொல்ல போறாங்க ரகுராம். கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டிய ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க. அப்பதான் எங்க கார்த்திகோடைய ஆத்மாவும் சாந்தி அடையும். நியாயம்னு ஒண்ணு இருக்கு புவனேஸ்வரி. சட்டத்துக்கு மேல அந்த கடவுள் இருக்காரு. யாருக்கு எப்போ என்ன தண்டனை கொடுக்கணும், யார காப்பாத்தணும்னு அந்த கடவுளுக்கு தெரியும். இன்னும் உன்னை அந்த மாயா காப்பாத்துவான்னு நம்புறியா? அத நீயே பார்க்க தானே போற. புவனேஸ்வரி, தீர்ப்பு இன்னும் வரல, வரட்டும். இப்பவும் ஒண்ணு இல்ல ரகுராம். கொலைய பண்ணது உன் மருமகன் கதிர் தான்னு ஜானகியை உள்ள சொல்லு. ஜானகியை காப்பாத்திர முடியும். அந்த கதிர் ஜெயிலுக்கு போயிடும். யோசிச்சு முடிவெடு. வாங்க.